ஷேர் ஸ்கிரீன் போயிடலாம். ஓகேவா? ஓகே. இப்ப வந்து இப்போ புண்ணிய நகர்யக நகரங்கள் அப்படின்றது நான் குரூப்ல போட்டு அதை பாத்துக்கோங்க. புன் புண்ணிய நகரங்கள் நகரங்கள் வந்து அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, உஜ்ஜயினி, அவந்திகா, பூரி, துவாரவதி, சப்தைத்தே, மோக்ஷதாயகன்னு வரும். அவ்வளவுதான். இப்ப சரள சம்பாஷணம். ஆமா, அயோத்தியா, மதுரா, மாயா, காஞ்சி, காஷி, அவந்திகா, பூரி, துவாரவதி, சைவ சப்தைத்தே, மோக்ஷதாயக. அடுத்தது சரள சம்பாஷணம். இதுல வந்து இப்ப வந்து நம்ம பேசுறோம், அத பத்தி அது அழகா சின்னதா கொடுத்திருக்காங்க. ஏத்தத்து கிம் அக்ஷரம், இது என்ன லெட்டர் அப்படின்னு கேட்டா, அகம்னா ஜானாமி, எனக்கு தெரியாது. முனீஸ்வரஸ்ய நாம கிம், முனிவரஸ்ய நாம கிம், அந்த முனிவரோட பேர் என்ன? அகம்னா ஜானாமி, எனக்கு தெரியாது. சாதா பேசுறாங்க, அவ்வளவுதான். கிருப்பையா ஹசந்து, தெய்வ ஒரு போட்டோ ஒருத்தர் எடுக்கிறார், போட்டோகிராஃபர், தெய்வ செய்து சிரிக்க அப்படின்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க அஸ்து அஸ்து, ஓகே ஓகே. புனர்மிலாமக, மறுபடியும் பார்க்கலாம். அஸ்து புனர்மிலாமக, சரி மறுபடியும் பார்க்கலாம். நம்ம ஒருத்தர் வீட்டை விட்டு கிளம்புறோம்னா புனர்மிலாமக, மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும். ஹே கிருஷ்ண என்னதுக்கா? சாரிமா, படத்துல மோடியும் ட்ரம்பும். ஓ ஓகே ஓகே. ஹே கிருஷ்ண சமயக் காதத்து, ஆமா அம்மா சொல்றா கிருஷ்ணர் கிட்ட, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றா. கிருஷ்ணஹ, கிருஷ்ணஹ கிட்ட அவன் அம்மா சொல்றா. அர்ஜுனன், ஹே அர்ஜுனே, ஹே அனுஜே, அனுஜன்னா என்னன்னா அக்ரஜ அப்படின்னா அண்ணன், அனுஜன்னா தம்பி. ஹே அனுஜே அப்படின்றது சம்போதனா விட்டு சொல்றான். ஏ தம்பி, கோபக மாஸ்து, கோபம் வேண்டாம். அனுஜா, அதுக்கு அனுஜே அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா புல்லிங்கத்துல வரும்போது அனுஜக அனுஜே, ஸ்திரீலிங்கத்துல வந்தா அனுஜா, தங்க தங்கை தம்பி. ஹே பார்வதி பவதி கதம் அஸ்தி, ஏ பார்வதி நீ எப்படி இருக்க அப்படின்னு பார்வதி கிட்ட கேக்குறான். மித்ரம் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டு கிட்ட இவன் கேக்குறான். ஹே மித்ரா பவான் சம்ஸ்கிருதம் ஜானதி வா, உனக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதாவது சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பிரதமா விபக்தி, த்விதியா விபக்தி, திருத்தியா, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தீன், சப்தமின் 7 விபக்தியோட கூடி சம்போதனான்னு வரும். சம்போதனா அப்படின்னா என்னன்னா, ஒருத்தரை கூப்பிடும் போது சம்போதனா இட்டுதான் கூப்பிடுவோம். ஹே இப்ப வந்து ஒரு ஆணை கூப்பிடும் போது ஹே கிருஷ்ண, ஹே மாதவ, ஹே யோகேஷ, ஹே கோதாகிரஜ, ஹே ஹரே. இப்ப ஹரின்னு வரும்போது ஹரே அப்படின்னு வரும். ஈகாரமாந்தமா இருந்ததுன்னா ஏன்றத கூப்பிடுவோம். ரவிய ரவே அப்படின்னு கூப்பிடுவோம். இது சம்போதனா. அதே ஸ்ரீலிங்க சப்தத்துல கூப்பிடும் போது ரமாவ ஹே ரமே, ஹே சீதே, ஹே லதே, ஹே அருணே, ஹே தேவி அப்படின்னு சம்போதனா ஆயிட்டு ஹே பார்வதி, ஹே கௌரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும். நபும்சக லிங்கத்திலயும் நமக்கு புல்லிங்கம் மாதிரியே தான் வரும். ஹே மித்ரா, ஹே வன அப்படின்னு சொல்லிட்டு சம்போதனா. ஒருத்தரை கூப்பிடுறதுதான் சம்போதனா. ஒருத்தரை நம்ம கூப்பிட்டு பேசணும். ஹே கோதாகிரஜக, ஹே சாந்தி அப்படின்னு நான் கூப்பிடுறேன்னா ஹே சாந்தே அப்படின்னு சொல்லி பேசுறேன். நெக்ஸ்ட் ஏதம் ஸ்லோகம் அவலோகயத்து, இந்த ஸ்லோகத்தை பாருங்க. ஜலம் தீர்த்தம் இதி பரிவர்த்தயித்தும் அஸ்தி ஏஷக ஸ்லோகக. ஜலம் தீர்த்தமா மாறுதான், அது எப்படி? இப்ப நம்ம குடிக்கிற சாதா ஜலம் நம்ம எப்படி தீர்த்தம் வருமால் பிரசாதமா அப்படின்னு மாறும், பிரசாதமா மாறும், அத நம்ம பாக்குறோம். இது வந்து காலையில குளிக்கும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம். ஓம் கங்கே ச யமுனே
சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவிரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரு குரு. அதாவது இங்க கங்காக்கு சம்போதனா ஆயிட்டு கங்கே, யமுனாக்கு யமுனே, கோதாவரிக்கு சம்போதனா அதாவது தீர்க்கமா இருக்கு பாருங்க. அதாவது இந்த இடத்துல சாரி இங்க வந்து தீர்க்கமா இருக்கு. இங்க பாருங்களேன். ஐயோ இது என்னென்னமோ வருதேப்பா, ஹைலைட்டர் வருது. ஓகே, இங்க கோதாவரி அப்படின்றது தீர்க்கத்துல இருக்கு, பிக்ல இருக்கு, குறி நெடில்ல இருக்கு. அத வந்து நீங்க சம்போதனா கூடும் போது நெடில் குறிலா மாத்திப்பீங்க, ஹ்ரஸ்வத்ல மாத்திக்க, பெருசா சின்னதா மாத்திப்பீங்க. நர்மதா நர்மதே. அதுக்கப்புறம் வந்து சிந்து சிந்து, காவேரி காவேரி, இதெல்லாம் சம்போதனமிட்டு அதாவது இந்த நதிகள் எல்லாம் இந்த நான் குளிக்கிற இந்த ஜலத்துல வந்து இருங்க, இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லி தீர்த்தத்தை கொஞ்சம் கையில எடுத்துட்டு கங்கா யமுனா கோதாவரி எல்லாரும் இந்த தீர்த்தத்துல இந்த ஜலத்துல வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது. சந்நிதினா இங்க எல்லாரும் வாங்க, இத செய்யுங்க, இந்த அஸ்மின் இந்த ஜலத்துல வாங்க. சோ குளிக்கும் போது நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால எல்லா கங்கா யமுனா எல்லாருமே நம்ம குளிக்கிற அந்த ஜலத்துல வருவாங்க. ஓகேவா? அடுத்தது அத்தஹ. அத்தஹ அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். இத நம்ம இப்ப எழுத போறோம். ஓகேவா? சொல்லித்தரேன். தாகஹ அஸ்தி, தாகமா இருக்கு. அத்தஹ ஜலம் பிபாமி, அதனால ஜலத்தை தண்ணீரை குடிக்கிறேன். பிக்ஷுகாக பிக்ஷுகா புபுக்ஷா அஸ்தி, புபுக்ஷானா பசி, பசி இருக்கு. அதஹ அகம் காதாமி, அதனால நான் சாப்பிடுறேன்ப்பா, பசி இருக்குப்பா அதனால சாப்பிடுறேன். இப்ப இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். இந்த அத்தஹ அதனாலே அப்படின்ற ஒரு வார்த்தையினால. பரீட்சா அஸ்தி அகம் பட்டாமி, பரீட்சா அஸ்தி அத்தஹ அகம் பட்டாமி. எழுதுறீங்களா எல்லாரும்? அத்தஹன்ற வார்த்தையை அந்த இடத்துல இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவுல ஜாயின். ஆமாக்கா. பரீட்சா அஸ்தி, பரீட்சை இருக்கு. ஆத்தஹ அகம் படாமி, அதனால நான் படிக்கிறேன். எதனால படிக்கிறேன்? பரீட்சை இருக்கிறதுனால படிக்கிறேன். உற்சவக அஸ்தி, உற்சவம் இருக்கு. அத்தஹ பூஜாம் கரோமி, அதனால பூஜை செய்யறேன்ப்பா. அத்தஹ இந்த இடத்துல போடணும். ஓகேவா? ஞானம் ஆவசியகம், ஞானம் அவசியம். அத்தஹ அகம் சம்ஸ்கிருதம் பட்டாமி, அதனால ஞானத்தை வளர்த்துறதுக்காக நான் வந்து சம்ஸ்கிருதம் படிக்கிறேன்ப்பா. அத்தஹ இங்க ஓகேவா? அதனால. விராமக அஸ்தி, ஹாலிடே, விராமகனா லீவு, விடுமுறை இருக்கிறது. அத்தஹ அகம் தேவாலயம் கச்சாமி, அதனால நான் தேவாலயத்துக்கு போகிறேன். அத்தஹ. ஓகேவா? இந்த இடத்துல அத்தஹ. விராமக அஸ்தி அத்தஹ அகம் வித்யாலயம் கச்சாமி. ஃபுல்லா எழுதுங்க, என்ன மாதிரி இப்படி எழுதாதீங்க. ஷரீரே சக்திஹி அஸ்தி, சரீரத்துல உடம்புல சக்தி இருக்கு, அதனால காரியம் செய்யறேன். அத்தஹ காரியம் கரோமி. ஓகேவா? எல்லாரும் எழுதுங்க. கேளுங்கக்கா. பரீட்சாம் அஸ்தியா, பரீட்சா அஸ்தியா எழுதலாமா? பரீட்சா ஸ்ரீலிங்க பதம், அதனால பரீட்சானே எழுதலாம். நான் பரீட்சா நான் தப்பா எழுதிட்டேனா? சாரிக்கா. இல்லம்மா, பரீட்சா தான் இதுல பிரிண்ட்லயே இருக்கு. பரீட்சா தான் இருக்கு. பரீட்சா 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 அஸ்தி அத்தஹ அகம் பட்டாமி. ஓகேவா?
எழுதிட்டீங்களா எல்லாரும்? இது இருக்கிறதுலே ஈஸி இல்லையா? நெக்ஸ்ட் சன்றத வச்சு ஜாயினிங் லெட்டர்ஸ். சன்றது அண்ட், சனா என்ன அண்ட். சோ இந்த அண்ட வச்சுட்டு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். முதல்ல இருக்கிற ஒரு 2 எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். விருக்ஷே மரத்தில், பர்ணாணி இலைகள், பழானி பழங்கள், ஷாகாஹா பிரான்ச்சஸ், ச சந்தி. சோ மரத்துல இலைகள், பழங்கள், கிளைகள் இருக்கிறது. சனா அண்டு. சோ நம்ம அண்டுன்றது நம்ம நடுவுல போடுவோம் இங்கிலீஷ்ல எல்லாம், இங்க இடத்துல கடைசியில போடுறோம். ஓகேவா? சியூதே, சியூதேனா பேக், பேகில். சப்தமி, விருக்ஷே சியூதேனா சப்தமி. புஸ்தகானி ஏன்னா பேகில் என்னென்ன இருக்கு? புஸ்தகானி புஸ்தகங்கள். ஜலகூபி, ஜலகூபினா வாட்டர் பாட்டில். லேகனி பென். அங்கனி பென்சில். ச சந்தி அண்ட் இருக்கிறது. இவைகள் இருக்கிறன. டேஷ் ராமஸ்ய சகோதராக. யார் ராமனுடைய சகோதரன்? எழுதலாமா நம்ம? கலர் மாத்தலாமா? நான் எழுதி தரேன், நீங்க பார்த்து எழுதுங்க ஸ்பெல்லிங்க்கு. ராமனோட தம்பி யார் யாரு? லக்ஷ் மனஹ, ரைட்டா? பரதஹ, சத்ருக்னஹ, இக்கு வரணும் இங்க, சாரி ரப்பர் எடுத்துக்கிறேன். சத்ருக்னஹ ச ராமஸ்ய சகோதரா. ஓகேவாப்பா? அகம் டேஷ் பட்டாமி. என்ன படிப்பீங்க? சம்ஸ்கிருதம், அப்புறம் கணிதம், கணிதம்னா மேக்ஸ், சம்ஸ்கிருதம்னா சான்ஸ்கிரிட், அப்புறம் விஞ்ஞானம் சயின்ஸ். ச பட்டாமி. ஓகேவா? நெக்ஸ்ட் அகம் எங்க போறேன்? வித்யாலயம் ஸ்கூலுக்கு. அடுத்தது மந்திரம், அடுத்தது உத்தியானம். உத்தியானம்னா பிளே கிரவுண்ட். ச கச்சாமி போகிறேன், இந்த இடத்துக்குலாம் நான் போறேன். சேவகஹ, சேவகஹனா சர்வன்ட். அவர் என்ன சாப்பிடுறாரு? ஆம்ரபழம். ஆம்ரனா மேங்கோ, மேங்கோ. அப்புறம் மோதகம், மோதகம்னா கொழுக்கட்டை, மோதகம். அப்புறம் ரோட்டிகாம், ச காததி. இவைகளை சாப்பிடுறார். ஓகேவா? எல்லாரும் எழுதுங்க. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த பேஜ் போலாம். எழுதிட்டீங்களா? இன்னும் 1 இருக்கு. சாத்ரஹ அப்படின்னு டேஷ்னு விட்டாங்க. சாத்ரஹ, நம்ம இதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? சாத்ரஹ என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் சொல்லுங்க? சாத்ரா, சாத்ரஹ, சாத்ரா மேல் ஸ்டூடெண்ட், ஃபீமேல் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் அத்தியாபகः, அத்தியாபகः, அப்புறம் அத்தியாபிகா, ச சந்தி, ச சந்தி இருக்கிறார்கள். வித்யாலயே சந்தின்னு கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா, இல்லைன்னா ச சந்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் தாகஹ அஸ்தி சேத், இருந்தால். இது அது வந்து அதனால் அப்படின்ற அர்த்தம் தான் வந்து நமக்கு அத்தஹேன் பார்த்தோம். இப்ப வந்து இருந்தா அப்படின்ற அர்த்தம், இஃப் இட் இஸ் அப்படின்ற அர்த்தத்தை இது பிடிக்கும். இது ரொம்ப ஈஸி, இதை மட்டும் இன்னைக்கு பார்த்துடலாம்.
இத மட்டும் எழுதிடலாம். தாகஹ அஸ்தி சேத் அகம் ஜலம் பிபாமி. ஜாகம் இருந்ததுன்னா நான் தண்ணி குடிப்பேன்ப்பா. உபநேத்திரம் அஸ்தி சேத், கண்ணாடி இருந்ததுன்னா அகம் புஸ்தகம் படாமி, நான் புஸ்தகம் படிக்கிறேன். கண்ணாடி இருந்ததுனால நான் புஸ்தகம் படிக்கிறேன். தாகம் இருந்ததுனால நான் ஜலத்தை குடிக்கிறேன். விபுக்ஷா அஸ்தி சேத், பசி இருக்கிறதுனால, அதனாலே அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். அகம் பலம் காதாமி, நான் பழத்தை சாப்பிடுகிறேன். இப்ப வாக்கியானி ரச்சயந்து, இது பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பக்கெட்ல தண்ணி இருக்குது, ஒருத்தன் துணி துவைக்கிறான். கரெக்டா? ஜலம் அஸ்தி சேத் அகம் வஸ்திராணி பிரக்ஷாலயாமி. ஜலம் இருக்கிறதுனால, ஜலம் அஸ்தி சேத், சேத்துன்றதுதான் இங்க கத்துக்கிறோம். இருப்பதால் நான் என்ன பண்றேன்? அகம் வஸ்திராணி பிரக்ஷாலயாமி. நான் பான் எழுதிட்டேன், பிரக்ஷாலைக்கு பிரான் எழுதணும். ஓகேவா? நான் உங்களுக்கு எழுதி அனுப்பின பிடிஎஃப்ல பான் அனுப்பிச்சிட்டேன், அதை மட்டும் மாத்திக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்றாங்க? இது எலக்ட்ரிசிட்டினா வித்யுத்னு அர்த்தம். சோ வித்யுத்ன்றது ஸ்ரீலிங்க பதம் ஆக்சுவலா. சோ வித்யுத் கேளுங்கக்கா. ஏதாவது சேத் அப்படின்னா இருந்தாலா இருக்கிறதாலயா? இருக்கிறதுனால ஜலம் இருக்கிறதுனால. ஓகேவா? ஜலம் இருக்கிறதுனால நான் வஸ்திரங்கள்னா துணிகளை துவைக்கிறேன். ஜலம் இருப்பதினால். ஓகேவா? அடுத்தது எலக்ட்ரிசிட்டினா வித்யுத். வித்யுத் அஸ்தி சேத், கரண்ட் இருக்கிறதுனால நான் டிவி பாக்குறேன். சலச்சித்திரம் பஷ்யாமி அகம் தூரதர்ஷனம் பஷ்யாமி. தூரதர்ஷனம் பஷ்யாமி, பாக்குறேன், டிவி பாக்குறேன். அடுத்தது இங்க மழை பெய்யுது, கொடை இருக்கு. சோ மழை இருக்கிறதுனால விருஷ்டிஹி அஸ்தி சேத்து அகம் சத்ரம் தராமி, அதனால கொடை எடுத்துட்டு போறேன். விருஷ்டிஹி அஸ்தி சேத்து அகம் இருக்கிறதுனால அகம் சத்ரம் தராமி, கொடை எடுத்துட்டு போறேன். ஓகேவா? அடுத்தது பணம் நகை. சோ பணம் இருக்கிறதுனால நகை வாங்குறேன். தனம் அஸ்தி சேத் அகம் ஆபூஷணம் கிரீணாமி. தனம் அஸ்தி சேத் இருக்கிறதினால் அகம் ஆபூஷணம் கிரீணாமி, வாங்குறேன். நான் நகை வாங்குகிறேன். ஓகேவா? மெதுவா எழுதுங்க. ஓகே, எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது போலாம். இது பாருங்களேன், இத நீங்களே நம்மளே எழுதலாம். சாரி. பவான் தத்ர கச்சது நோச்சேத் பிதா தர்ஜயதி. தாங்கள் அங்க போங்க, இல்லனா இருந்தால்றது சேத்து, இல்லனா பிதா தர்ஜயதி, அப்பா திட்டுவாரு. சோ இதுல நீங்க ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். ஆட் பண்றீங்களா? பவான் தத்ர கச்சது நோச்சேத் பிதா தர்ஜயதி. ஔஷதம் ஸ்வீகரோத்து, மருந்தை எடுத்துக்கோங்க. இல்லனா, நோச்சேத்னா இல்லனா ஜ்வரஹ பவதி, ஜுரம் வந்துரும். சம்யக் படத்து, நல்லா படிங்க. நோச்சேத் இல்லனா உத்தீர்ணஹ ந பவதி, உத்தீர்ணனா பாஸ் ஆக மாட்டீங்கன்னு அர்த்தம்.
உத்தீர்ணகன்னா பாஸ் இல்ல சக்சஸ குறிக்கும். ந பவத்தினா பாஸ் பண்ண மாட்டேங்க, சக்சஸ் ஆக மாட்டேங்க அப்படின்னு அர்த்தத்தை குறிக்குது. அத்தியனம் கரோத்து, அத்தியனம்னா பிராக்டிஸ் பண்ணுங்க. நோச்சேத் இல்லனா மூர்க்கக பவதி, முட்டாளாவே இருப்பீங்க. இப்ப நான் கிளாஸ்ல நடத்திடுறேன், வீட்டுல போய் நீங்க படிச்சீங்கன்னா தான் அது வரும். இல்லன்னா எப்படி இருக்கும், அந்த ஞானமே நமக்கு இருக்காது. சீக்கிரம் ஆகச்சது, சீக்கிரம் வாங்க. நோச்சேத் இல்லனா விளம்பக பவதி, விளம்பகனா லேட், லேட் விளம்பகனா லேட், லேட் ஆயிடும். சீக்கிரம் நீங்க வாங்க, இல்லன்னா லேட் ஆயிடும். இல்லை என்றால் அப்படின்ற அர்த்தத்தை நோச்சேத் கொடுக்கும். பவான் பாட்டையத்து, தாங்கள் சொல்லி கொடுங்க. இல்லனா அகம் பாட்டையாமி, இல்லனா நான் சொல்லி கொடுக்கிறேன். பவான் பாட்டையத்து, தாங்கள் சொல்லி கொடுங்க. தாங்கள் சொல்லி கொடுங்க. இல்லனா அகம் பாட்டையாமி, இல்லனா நான் சொல்லி கொடுக்கிறேன். ஓகேவா? எல்லாரும் சென்டென்ஸ கையில எழுதுங்க. பவான் பாட்டையத்து நோ சேத் அகம் பாட்டையாமி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க ஃபுல்லா. அகம் பாட்டையாமி அப்படின்னா நான் சொல்லி கொடுப்பேன் அப்படி வருதாமா? சொல்லி கொடுக்கிறேன், கொடுக்கிறேன். யான் பட்டாமி வேற, பாட்டையாமினா சொல்லி கொடுக்கிறேன். ஐ வில் டூ. ஐ வில், ஆனாலும் அது இதுல வராது. நான் சொல்லி கொடுக்கிறேன், இப்பயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன்றதுனால பிரசன்ட் டென்ஸ கொடுக்கும். ஓகேவா? ஃபியூச்சர் டென்ஸ் வராது. மெதுவா எழுதுங்க. எழுதிட்டீங்களா எல்லாரும்? இப்ப வந்து லிங்க பேதக போலாம். இன்னைக்கு இதை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா இது சாப்டர் ரொம்ப பெருசு. அடுத்த வாரம் நீங்க வந்தீங்கன்னா நிறைய எழுத வேண்டியதா இருக்கும், கிளாஸ்க்கே வரமாட்டீங்க. அப்புறம் வெறும் லிங்க பேதக மட்டும் நம்ம பார்க்கலாம். கஹ பாலகஹ, எந்த சிறுவன்? சேத்து வந்து லோட்லகாரத்துல முடியுமா? எல்லாமே லோட்லகாரத்துல இருக்கே. பவான் பாட்டையத்து, படிக்க வை. அதுவும் லோட்லகாரத்துல முடியும். ஆகச்சத்தும் லோட்லகாரம், கரோத்துவும் லோட்லகாரம், எல்லாமே லோட்லகாரம் தான். நீ சமயக் படி. ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். நீ நல்லா படி, இல்லனா எல்லாமே அப்படிதான் கவரும். கரெக்ட், கரெக்டுக்கா. அடுத்தது லிங்க பேதக. இவன் கஹ பாலகஹ, எந்த பாலகன், எந்த சிறுவன்? ஏஷக பாலகஹ, இந்த சிறுவன். கஹ சஷகஹ, எந்த கப் டம்ளரு, இந்த டம்ளரு கிளாஸ். ஏஷக சஷகஹ. சோ ஏஷகன்றது பக்கத்துல இருக்க ஒரு விஷயத்த குறிக்கும். இதே சகன் வரும்போது தள்ளி இருக்கிற ஒரு விஷயத்த குறிக்கும். கஹ விக்ஷக, எந்த விருட்சம், எந்த மரம்? இந்த மரம் பக்கத்துல இருக்கே, இந்த மரம். ஏஷக விருட்சக. கஹ பர்வதக, எந்த மலைப்பா, கை தள்ளி காமிச்சிருக்காங்க பார். சஹ பர்வதக, அந்த மலை. பாத்தீங்களா? அந்த மலை கை தள்ளி காமிக்கிறாங்கன்னா தள்ளி இருக்கு, அதுக்கு சக, அந்த, அத குறிக்கும். கஹ கம்சக, எந்த கப்பு, அந்த கப்பு. சக கம்சக. கா பாலிகா, ஏஷா பாலிகா, எந்த சிறுமி, இந்த சிறுமி. பக்கத்துல இருக்காளே இவ, கை பாருங்க பக்கத்திலேயே காமிச்சிருக்கா பாருங்க, அதெல்லாம் நோட் பண்ணணும். பாத்தீங்களா? பக்கத்திலேயே காமிச்சிருக்கா இல்லையா, அதுக்கு ஏஷா. காஸ்தாலிகா, சூப்பர் பிக்சர், ஆப்டான பிக்சர். காஸ்தாலிகா, ஏஷா ஸ்தாலிகா, இந்த பிளேட்டு. கா த்விசக்கரிகா, எந்த சைக்கிள், இந்த சைக்கிள். ஏஷா த்விசக்கரிகா, இதெல்லாம் ஸ்திரீலிங்க பதம். முதல்ல நம்ம பார்த்தது புல்லிங்க பதம், இப்ப ஸ்திரீலிங்க பதம். அடுத்ததும் ஸ்திரீலிங்க பதத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க, அதுவும் ஈகாராந்த ஸ்திரீலிங்க பதத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க.
கா உத்பீட்டிகா எந்த டெஸ்க், அந்த அந்த டெஸ்க். சா உத்பீட்டிகா. கா தேவி எந்த கடவுள், அந்த கடவுள் தேவி சா தேவி. கா கட்டி எந்த வாட்ச், அந்த இந்த பக்கத்திலே இருக்குன்னா இந்த ஏஷா கட்டி. ஓகேவா? இப்ப நபுன்சகலிங்கத்துல வருது. நபுன்சகலிங்கம் பார்க்கலாமா? நபுன்சகலிங்கம். கிம் கந்துகம் எந்த பந்து, தத்து அந்த பந்துப்பா. கிம் லோகயானம் எந்த லோகயானம்னா என்ன, டிரான்ஸ்போர்ட். ஏத்தத் இந்த லோகயானம் பக்கத்திலே இருக்குன்னா ஏத்தத்து இந்த லோகயானம். கிம் விமானம் எந்த விமானம், தத்து அந்த விமானம், தள்ளி இருக்கிறத அந்தன்னு சொல்லுவோம். இப்ப நாளைக்கு உங்களுக்கு நாங்கெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். ஆனா இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் எதுக்கும் சொல்றேன், நீங்க எழுதிட்டு கம்பல்சரியா வரணும். சோ ஏன்னா நம்மளே எழுதி ஓகேவா? ஓகேவா? முடிச்சிடலாம். நம்ம இத மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிக்கலாம். உச்சிதம் உத்தரம் லிக்கத்து. இப்ப சமசஹன் இருக்கு, இது என்னது, புல்லிங்கம், ரைட்டா? அப்ப இதுல என்ன வரும், ஏஷக சமசக. இதே மார்ஜனி ஸ்திரீலிங்க பதம், அப்ப சா மார்ஜனி. அடுத்தது செய்யலாமேமா சுதா, இதெல்லாம் நாங்க செய்யலாமே. இல்ல நான் சொல்றேன், நீங்க செய்யலாம், நீங்க மட்டும்தான் செய்வீங்க. மத்தவங்க எல்லாம் இங்க வந்து எழுதுறவங்க இருக்காங்க. சோ அதுக்காக ட்ரை பண்ணுங்க. இது வந்து நபுன்சகலிகம் சித்திரம். அப்ப என்ன வரும், ஏதத்து சித்திரம். தீபக புல்லிங்க பதம், சக தீபக. அப்புறம் சுரிகா, போதும். சுரிகா, சுரிகானா கத்தி, கத்தின்றது ஸ்ரீலிங்க பதம். அப்ப ஏஷா சுரிகா. விருக்ஷக புல்லிங்க பதம், சக விருக்ஷக. நதி ஸ்ரீலிங்க பதம், ஏஷா நதி. ஷிலாகண்டக சாக்பீஸ், அப்ப கண்டக புல்லிங்கம், அப்ப சக ஷிலாகண்டக. விருக்ஷக புல்லிங்கம், அப்ப ஏஷக விருக்ஷக. பத்ரம் நபுன்சகலிங்கம், தத்து பத்ரம் அந்த இலை. கட்டி ஸ்திரீலிங்க பதம், ஏஷா கட்டி. ஓகேவா? ஆசந்தக புல்லிங்கம், கஹ ஆசந்தக. கபாட்டிகா ஸ்திரீலிங்க பதம், ஏஷா கபாட்டிகா. பத்ரிகா ஸ்திரீலிங்கம், கா பத்ரிகா. பத்ரம் நபுன்சகலிங்கம், ஏதத்து பத்ரம் இந்த இலை. பழம் நபுன்சகலிங்கம், கிம் பழம். பேனகம் நபுன்சகலிங்கம், ஏதத்து பேனகம் இந்த பலகை. தூரவாணி ஸ்திரீலிங்க பதம், கா தூரவாணி. தீபக புல்லிங்கம், ஏஷக தீபக. பாட்டக புல்லிங்கம், கஹ பாட்டக. கபாட்டிகா ஸ்திரீலிங்கம், சா கபாட்டிகா. தண்ட தீபக, இது புல்லிங்கம், என்ன வரணும், கஹ தண்ட தீபக. பாட்டக என்னமா தண்ட தீபக, தண்ட தீபக. கஹ தண்ட தீபகனா தீபம் தான், அத குச்சியில நம்ம குச்சியில ஒரு தீபம் ஏந்திட்டு இருப்போமே, அது என்ன சொல்லுவாங்க, கோவில் உற்சவத்துக்கு எல்லாம் வருமேக்கா, அதுதான். திரி இல்லையாமா அது, திரி நினைச்சுட்டேன் நான். திரி இல்லக்கா, தண்டனாக்கா ஸ்டிக்குன்னு தெரியும். ஆமா, குச்சியில அது நெருப்ப வச்சுட்டு போவாங்கல்ல அது. ஆமா. பாட்டக ஸ்திரீலிங்க பதம், சக பாட்டக. பேனகம் பந்தம், பந்தம் சொல்லுவாங்கல்ல நம்ம கோவில் எல்லாம், பந்தம், தீபந்தம், தீபந்தம், தீபந்தம். பேனகம்னா பலகை. நபுன்சகலிங்க பதம், கிம் பேனகம். கிராமக புல்லிங்க பதம், சக கிராமக. உபநேத்திரம் நபுன்சகலிங்க பதம், கிம் உபநேத்திரம். அங்கனி ஸ்ரீலிங்க பதம், சா அங்கனி. கண்டோலக, கண்டோலகனா பாஸ்கட்.
அது புல்லிங்க பதம் ச, அதனால கஹ கண்டோலஹ. ஆசந்தகனா சாரு, புல்லிங்க பதம். சஹ ஆசஞ்சக, அந்த சாரு. கர்த்தரி ஸ்ரீலிங்க பதம், கா கர்த்தரி. ஓகேவா? சோ இதுவரையும் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். வீட்ல பாருங்க. இதை எழுதாதவங்க எழுதுங்க. அடுத்தது நம்ம அடுத்த வாரம் விசேஷண வாக்கியம் முடிச்சிட்டு இந்த 9th லெசன் ரிவிஷன் பண்ணலாம். ஓகேவா? ஓகேப்பா, பை. இன்னைக்கு 1.5 ஹவர்ஸ்ல இது இருக்குமா, பகவத்கீதா சாண்டிங் இருக்கு. ஓ, உங்களுக்கு இன்னும் முடியலையா பகவத்கீதா? காலையிலேயே முடிஞ்சிருக்கும். இன்னைக்குதான் ரெக்கார்டிங், ரியல் ரெக்கார்டிங் ஓ, நைட். அதுவா?